நான் உங்கள் திருச்சி விவசாயி. இன்றைக்கி தேதி வந்து பார்த்திங்கன்னா இப்போ மணி கிட்டத்தட்ட 6 ஆக போகுது. 28ஆந்தேதி. நம்ம 23ஆந்தேதி வந்திருந்தோம். கரெக்டாக மணி 5:40 அந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். சாயங்காலம் 5:40 ஆகுது. நம்ம 23ஆந்தேதி வந்துட்டு போனதுக்கப்புறம் நான் வரல. அதுக்கப்புறம் அன்றைக்கி என்ன வேலை செஞ்சேன்னு எனக்கே மறந்து போச்சு. அந்த மாதிரி ஆகிப்போச்சு. அதுக்கடுத்து நம்மளும் வீடியோ போடல. இந்த காடு என்னம்மா நான் நேற்று வந்து மறந்து அடிச்சு விட்டு போனேன். பில்லு மருந்து அடித்தா காயிற மாதிரி நிறைய வசதி இருந்துச்சு. அப்படியே உங்களுக்கு ரியல் கேமரா பார்த்தீங்கன்னா இந்த வலிக்கை பில்லும்பாங்க பார்த்தீங்களா, வலிக்கை கீரைம்பாங்க. ஒரு சில இடத்துல நான் வலிக்கைன்னு தான் சொல்லுவோம். இது ரெண்டாவது இந்த வசரி. நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், இந்த வசரி காட்டை கொன்று விடும் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ஃபுல்லாக நிறையா வந்துருச்சு, காடு ஃபுல்லாக வந்துருச்சு. அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதனால தான் நான் இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணேன். ஏன்னா கேந்தி அடித்து அடுத்ததுலேயே ஒரு வாரத்தில் ஓட்டியிருப்பேன். நம்ம கேந்தியிலே வந்து இந்த வசரி இருந்துச்சு. இதெல்லாம் அடித்து இப்போ கொஞ்சம் காஞ்சிருச்சு. நேற்று தான் மறந்துடுச்சேன். இது மாதிரினா அந்த இது இந்த வரப்பையும் முடியாது பிடிச்சி விட்டேன். இங்கே வரும், ஏன்னா லைட்டாக பிடிச்சி விட்டதுனால எங்கிட்ட தெரியுது உள்ளே எல்லாம் இன்னும் அந்த வசதி இருக்குது. சரி வாங்க நம்ம மாசி பச்சை போவோம். ஏன்னா மாசி பச்சையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா பூச்சி விழுந்துருச்சு. எனக்கு வேதனையாக போச்சு. 5 நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி தான் காட்டு பக்கம் வர்றேன். நேற்று வந்தேன். நேற்று வந்து ஒரு மதியம் வந்துட்டு இதுக்கு மட்டும் ஒரு 5 ட்ரம் இருக்கும். 5 ட்ரம்மை மறந்து அடிச்சுட்டு போயிட்டேன். இப்போ இதெல்லாம் கொளுத்து விட அள்ளி போட சொல்லிகிட்டு இருக்கேன். இந்த பிடுங்கின பூண்டு பில்லு இந்த செத்தை கித்த ஓரஞ்ச இடத்துல இருந்ததை பூரா அள்ளி இதில் போட்டு கொளுத்து விட்டோம் அப்படின்னா சாம்பார் சத்தாயிரும். அப்படிங்கிறதுனால கொளுத்து அள்ளி போட சொல்லியிருக்கேன். நேற்று இதில் வந்து ஒரு 5 ட்ரம்மு அடிச்சுட்டு போயிட்டேன். இந்த கீரைக்கு கூட மருந்து அடிக்கலை. இப்போ இதுக்கு முன்னாடியே இதில் எல்லாம் உங்களுக்கு பார்த்துருப்பேன், காமிச்சிருப்பேன். இதெல்லாம் இந்த 2 பாத்தி நம்ம ஊண்டிருந்தோம்னு சொல்லி நிறையா வீடியோவோட ஒரு இதுக்குன்னு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அந்த வீடியோவும் இப்போ நான் இன்றைக்கி தான் மறந்துடித்தேன். இதுக்கு மாசி பச்சை பூச்சி, மாசி பச்சை பூச்சி நிறைய பேர்த்திட்ட நான் சொல்லியிருந்தேன் தெரியுங்களா உங்கள்கிட்ட. இந்த மாசி பச்சை வெட்டின வேர் கூட முளைச்சி வருங்க அப்படின்னு சொல்லி. இங்கே பாருங்கள், வெட்டின வேர் பூரா பிடிச்சிக்கிச்சு. அந்த வெட்டிப்பட்ட கட்டைங்க தான் இது. இது எல்லாமே விட்டோன்னா இது அப்படியே அடைச்சிக்கிட்டு முளைச்சிக்கும். இந்த மாசி பச்சைக்கு இந்த பாருங்க, 5 நாளுக்கு பரவாயில்லைங்க. 5 நாளாக வரலைங்க. இந்த மான கம்மலுக்கு அதுக்கும் காலி பண்ணி பிடிச்சி, பச்சையவே நாசம் பண்ணி பிடிச்சி எல்லாம். இதை நம்ம வளர்த்தியை அறுக்க மட்டும்தான், அது நமக்கு நேரம் கிடைக்கல, அதனால் அறுக்க மட்டும்தான். ஆனால் இதை வந்து இப்போ நாசம் பண்ணணும்னு நான் எதிர்பார்க்கல. 5 நாளில் இங்கே வரும் தெரியுதா, ஃபுல்லாக விழுந்துருச்சு. இங்கே என்ன மாதிரி இருக்கோ அது மாதிரி தான் எல்லாமே. ஒரு இடம் கேப் இல்லை. இது ஃபுல்லாகவே விழுந்துருச்சு. உங்களுக்கு எட்டத்துலேருந்து பக்கம் தெரியாது, பக்கத்தில் காமிக்கிறேன் பாரு. அவ்வளோதான். இதை அறுத்து தான் தூக்கி தெரியணும். ஃபுல்லாக இருக்குது, தெரியுதா உங்களுக்கு, ஃபுல்லாக விழுந்துருச்சு. சரி இது மட்டுமா தானா அப்படின்னு பார்க்காதீங்க. இங்கே இருக்குது சொன்னேன்ல, இங்கிட்ட ஒரு 3-4 நாளைக்கு வரும்னு சொல்லியிருந்தேன். இதுக்கு முன்னாடி பழைய வீடியோவில் சொல்லியிருந்தேன். அங்கேயுமே சேம், இங்கேயுமே இது சேமே தான். இந்த மழை காலத்துக்கு இந்த மாதிரி தான், தெரியுதா, படுத்துருச்சு வேறு. அறுத்து முடிஞ்ச வரைக்கும் தேர்த்துட்டு இதெல்லாம் எரிய வேண்டியதான். ஃபுல்லாக வந்து பூச்சி விழுந்துருச்சு. என்ன பண்ணுறதில்ல, இனிமேல் இதை மருந்து அடித்து வேஸ்ட்டு, ஒன்றும் வேஸ்ட்டு. நம்ம பூச்சியை கட்டுக்குள்ளே வைக்கணும் அப்படின்னா நம்ம இந்த வளர்த்தையெல்லாம் கட்டுக்குள்ளே கொண்டு போய் வைக்க முடியாது. ஒன்றும் இந்த சைஸில் இருக்கும்போதே கட்டுக்குள்ளே வைக்கணும். எப்படின்னா இங்கே விழுந்துருக்கு பார்த்தீங்களா, இது விழுந்துருக்கு, பக்கத்தில் காமிக்கிறேன். இந்த இதிலேயே கட்டுக்குள்ளே வச்சா தான். இந்த அளவுக்கு பெருசுனாவே கட்டுக்குள்ளே வைக்க முடியாது. இதே விழுந்துருச்சு. இருக்கிறதே ஒரு 4 தான் இருக்குது, அதிலே விழுந்துருச்சு. ஃபுல்லாகவே விழுந்துருச்சு. எல்லாமே அறுத்து பின்னாடி இருந்தேன். கிட்டத்தட்ட 1 2 3 4 5 6 7 8 பாத்தி. இதில் இதில் ஒரு 1.5 பாத்தி, ஒரு 13 பாத்தி. கிட்டத்தட்ட எவ்வளோ விழுவுனா ஒரு 150, ஒரு 1500 கட்டுக்கு மேலே விழுவும். வேதனையாக இருக்குது. ஒரு 5 நாள் இந்த பக்கம் வராமல் இருந்தேன். போச்சு போச்சு, முதல்ல போச்சு. காட்டுக்கெலாம் அந்நாடும் வரணும் போலக்குங்க. என்ன பண்ணணும்னு தெரில. இன்றைக்கி எல்லா ட்ரம்மை மாற்றி பார்க்காதீங்க.